கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப தனுசு ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் கேதுவானவர் 10ஆம் இடத்துல இருந்தாலும் குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுவறதுனால யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. அடுத்து சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அதிக அளவு சொந்த தொழில்னால நல்ல நன்மைகள் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்துல சொந்த தொழில நீங்க விரிவாக்கம் செய்யலாம். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் உச்சமாக மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கிறார். அதனால உங்களுக்கு சொந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு லாபங்கள் என்பது மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் இருக்கிறது. ஆனால் முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயத்துல மட்டும் தொழில்ல பெரிதான அளவுக்கு விரிவாக்கம் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல மட்டும் உங்களுக்கு அதிக அளவு லாபங்கள் தொழிலின் மூலமாகவும் வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் மூலமாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி இவர் 4ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட கூட்டு தொழில், அதே மாதிரி ஜவுளி தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த தொழில என்னன்னா விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சொத்து சேர்க்கையின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த லாபமானது பெரும்பாலும் பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடுகள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காகவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதன் இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகினாலும் 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வசதி வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் ஆனால் அவர் பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை பார்த்தோன்னா அதிக அளவு செய்வார். இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து இந்த சமயத்துல காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பொன்னவன் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. இதனால தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. தனுசு ராசினியர்கள் தற்போது அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியானவர் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனியோட இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால வேலையில பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரியோட பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். காதலிக்கிற தனுசு ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால காதல்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு சப்போர்ட் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் காதல்ல சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயானவர் நீச்சமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில இந்த மாதத்தில் அக்கறை காண்பிப்பது நல்லது. அதே நேரம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி அல்ல 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. இந்த 12ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே நேரம் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் நொடிகள் ஏற்படுவதாக இருந்தால் நுரையீரல், மார்பு பகுதி மற்றும் பாதங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரேசான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று 7ஆம் பார்வையின் மூலம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா விரைய செலவுகள் நிறைய வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது வக்ரம் பெற்ற சுக்கிரனோட மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா மகனுக்கான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். 2ஆம் இடத்து அதிபதியான சனி பார்த்தா ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதே நேரத்துல நீச்சம் பெற்ற செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஆர்வம் என்பது காட்ட மாட்டார்கள். அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியுடன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. நீச்சம் பெற்ற செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல கேதுவினுடைய பார்வையும் 8ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு மனக்குறைவுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதே நேரத்துல வெளியிடங்களில் சென்று வரும்போது கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க பேசுற பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனி சூரியனுடைய சேர்க்கையானது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இழுபறி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ஏப்ரல் மாசத்துல தனுசு ராசிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வசதி வாய்ப்புகள் அதே மாதிரி பண வரவுகள் எல்லாமே வரும். ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செலவுகளிலும் கவனமாக இருந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிக அளவு நன்மைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.